புதுச்சேரி கோர்க்காடு கிராமத்தை சேர்ந்த விஜயகுமார் என்ற இளைஞர் 2 நாட்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். அவரை உறவினர்கள் பல்வேறு இடங்களில் தேடி பார்த்துவிட்டு போலீசில் புகார் அளித்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை காலை விஜயகுமாரின் எரிந்த நிலையிலான சடலத்தை நத்தமேடு ஏரி கரையிலிருந்து போலீசார் மீட்டனர். பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்து அவர் தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்திருக்கிறது. தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு தனது மனைவிக்கு உருக்கமாக பேசி அவர் அனுப்பியிருந்த சில வாட்ஸ்அப் ஆடியோக்கள் வெளியாகி இருக்கின்றன. தமிழ்நாடு புதுச்சேரி அளவிலான வோடபோன் விற்பனை முகமையை எடுத்து நடத்தி வந்த விஜயகுமார் செல்போன் விற்பனை மற்றும் ரீசார்ஜ் கடையையும் நடத்தி வந்துள்ளார். இதனால் அவரிடம் லட்சக்கணக்கில் பணம் புழங்கி இருக்கிறது. இந்த நிலையில்தான் அவருக்கு ஆன்லைன் ரம்மி விளையாட்டு அறிமுகமாகி இருக்கிறது. ரம்மி விளையாட்டில் மொத்தமாக மூழ்கிய விஜயகுமாரின் வங்கி இருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய தொடங்கி இருக்கிறது. போதை போல ஆன்லைன் ரம்மி விளையாட்டு தன்னை ஆக்கிரமிக்க தொடங்கி இரவு பகல் பாராமல் விளையாடி சுமார் 30 லட்சம் ரூபாய் வரை இழந்துவிட்டேன் என ஆடியோவில் விஜயகுமார் தெரிவித்துள்ளார். தூங்காத கண்ணெல்லாம் போயிடுச்சு, கண்ணெல்லாம் எனக்கு மங்களா தெரியுது, உடம்பு போயிடுச்சு, எல்லாமே எனக்கு வீக் ஆயிடுச்சு. நான் காசு 1 ரூபா 2 ரூபா உள்ள கிட்ட ஒரு 25 ரூபாய்க்கு மேலே 25 லட்சத்துக்கு 30 லட்ச ரூபாய்க்கு மேலே விட்டுருக்குறேன். கணக்கு அக்யூரேட்டா பார்த்தா உன் ஐடியிலையும் விளையாட்டேன், என் ஐடி விளையாட்டேன், சண்முக ஐடி வேற மாற்றி விட்டேன், 3 ஐடி விளையாட்டேன். தப்பு தான், போதை மாதிரி விளையாடிட்டே இருக்கணும். ஒரு நாள் 2 நாளைக்கு 50,000 ஜெயிச்சாக்கா மற்ற 3 நாள்ல 2 லட்ச ரூபா நம்ம கிட்ட வெளியே போயிருது. அது எனக்கு புரியவே மாட்டேது. அது புரியாமே சரி விட்ட காசை பிடிச்சிடலாம், இந்த டோர்னமெண்ட் அடிச்சிடலாம், அந்த டோர்னமெண்ட் அடிச்சிடலான்னு பல டோர்னமெண்ட் விளையாட்டம். அது எதுலையுமே அடிக்க முடியல. கடைசிக்கு அவனுக்கு நம்மளை வச்சுதான் செஞ்சானுன்றது எனக்கு தெரிஞ்சு விளையாடினேன். லாஸ்டா வேற வழியில அது நம்ம இந்த முடிவு எடுத்துட்டோன்றதுனாலயே விளையாடினேன். என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அது ஒரு போதையாவே இருக்கு. இப்போவே எனக்கு விளையாடணும்னு தோணுது. அந்த அளவுக்கு அது ஒரு அடிக்ட் ஆயிடுது. அது எப்படிதான் அதுல போய் நான் அடிக்ட் ஆனேன்னு எனக்கே தெரியல. நான் ஆன்லைன்ல அடிக்ட் ஆக மாட்டேன், இதுல போய் அடிக்ட் ஆயிட்டேன். தொழிலில் கொடிகட்டி பறந்த தாம் ஆன்லைன் ரம்மியால் தனது கௌரவம், பணம், நற்பெயர் எல்லாவற்றையும் இழந்து விட்டதாகவும் ஆடியோவில் கதறுகிறார் விஜயகுமார். என்ன மட்டும் மறந்துடாதம்மா. இந்த 1.5 வருஷத்துல வாழ்க்கை இப்படி மாறி இருக்கு. எப்படி ஓடி சம்பாரிச்சேன் தெரியுமா? டிஸ்ட்ரிபியூட்டர்ல அப்படி இருந்தேன் நான். இன்னைக்கு நான் கேவலமா இருக்கிறேன் அந்த நெட்வொர்க்ல. என்னால வேலையே செய்ய முடியல. நான் செஞ்ச மாதிரி யாருமே நெட்வொர்க்ல வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஓடி அப்படி அந்த அளவுக்கு சம்பாரிச்சேன். லட்சக்கணக்குல பயங்கரமா சம்பாரிச்சேன். ஆனா இன்னைக்கு மூளை வேலை செய்யல, எல்லாமே மங்கி போயிடுச்சு. வேலை செய்யற ஒண்ணுமே பண்ண முடியல என்னால. தந்தை இல்லாமல் தன் மகள் தவித்து விடக்கூடாது என்பதற்காக தற்கொலைக்கு முன்பு குழந்தையையும் கொன்றுவிடலாம் என்று எண்ணியதாக விஜயகுமார் கூறியிருப்பதுதான் அதிர்ச்சியின் உச்சம். பாப்பா பார்த்துக்கும்போது நான் பாப்பா கூட கூட்டு போயிடலாம் தான் பார்த்தேன். என்னால முடியல. அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த காரியத்தை பண்ண முடியல, தைரியம் இல்லை என்னால. பெரும் பணத்தையோ பொருளையோ அசையும் அசையா சொத்துக்களையோ பணயமாக வைத்து ஆடும் சூதாட்டம் அக்காலத்தில் பல உயிர்களை காவு வாங்கியதால் அது குற்றச் செயலாக பார்க்கப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட சூதாட்டம் தற்போது ஆன்லைன் வடிவம் பெற்றிருக்கிறது. இது இன்னும் பல உயிர்களை பலி வாங்குவதற்கு முன்பு உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும் என்பதே நம் அனைவரின் எதிர்பார்ப்பு. எல்லாரையும் நான் முட்டாளு, பைத்தியக்காரன் என்ன வேணா சொல்லிட்டு போது, என்னால முடியல. என் மைண்ட் என்னை விட்டு போயிடுச்சு. என்னால் எதுவுமே பண்ண முடியல. தயவு செஞ்சு எனக்கு நீ ஒரே ஒரு விஷயம் பண்ணு. இந்த ஆன்லைன் எல்லா கேமையும் முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிற அளவுக்கு எல்லாரும் குரூப்லையும் ஷேர் பண்ணி கொடு. என்னாலையாவது அது நின்னதா இருக்கட்டுமே, லாஸ்டா இருக்கட்டுமே. பாலிமர் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் சண்முக சுந்தரத்துடன் சுந்தரமூர்த்தி.